ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டேஸ்டா இருக்கும்ல. எதுக்கு ஊதுறீங்க? இல்ல இல்ல எனக்கு வேணாம் வேணாம். கலையம் கட்டி விட்டுருக்காரு, அது வந்து எடுத்துட்டு இருக்காரு. மேல அதை பாருங்களேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனைக்கருப்பட்டி, பனைக்கற்கண்டு நேரடியாக எப்படி எடுக்கிறாங்க பனைமரத்துலேருந்து எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பனை மரம் ஏகப்பட்ட மரம் இருக்குது. தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஃபுல்லும் மரம். காலை 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். இப்போ வந்து ஃபுல்லும் போய் மரத்தில் எப்படி ஏறி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் லாஸ்ட் ப்ராசஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க, பியூரான கருப்பட்டி நம்மளுக்கு நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்குறாங்க பியூரான கருப்பட்டி எப்படி உருவாகுதுன்னு. அவங்க நேரடியாக பார்த்துட்டு அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வாங்கி தரப்போகிறோம். இப்போ நம்ம கருப்பட்டி உங்களுக்கு கண்டுதான் ஓகேவா பார்த்துக்கோங்க. ஃபுல்லு மரம். இப்போ டேரெக்டாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க எல்லாமே பார்க்குறோம். வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா நம்ம பனை எடுக்கிற இடத்துக்கு போகிறோம். ஃபீல்டில் நம்மளுக்கு எவ்வளோ இயற்கையாக இருக்குதுன்னு பாருங்கள். ஐயா நம்மளை கூட்டு போயிட்டுருக்காரு பனை எடுக்கிறதுக்கு. ஐயா பனை எடுக்க போயிட்டுருக்கோமா? 17 போயிட்டுருக்கோம். 2 குடம் எது கட்டியிருக்கீங்க? அப்படியா? எத்தனை வருஷமாக ஏறிட்டு இருக்கீங்க? இப்போ 3 வருஷமாக ஏறுறேன். 3 வருஷமாக ஏறுறீங்களா? அதுக்கு முன்னாடி யாரும் முன்னாடியே 10-15 வருஷம் விட்டுட்டேன். ஏயா வேண்டான்னு விட்டேன். சரி. இப்போ வீட்டுக்கு கருப்பட்டியாக தேவைப்படுது. வீட்டு ரேட் நல்ல ரேட்டு போதா? கருப்பட்டி 4500 போகுது. 10 கிலோ எங்கே ஹோல்சேலாக வந்து எடுத்துக்கிறாங்களா? எப்படியா? சில்லறைக்கே விற்றுருவீங்க? சரி. ஆமாம் சரி. இப்போ யாரும் கட்டில் காப்பி யாரும் குடிக்கா? கட்டிலாம் காப்பி குடிக்க முடியாது. அப்படியா? ரேட் கூட 4000 கொடுத்து வாங்கி யாரும் காப்பி குடிப்பா? இன்னைக்கு ஹோல்சேல் வியாபாரம் எவ்வளோ எடுக்கிறாங்க இன்னைக்கு ரேட்டுக்கு? தெரியல. நீங்கள் யார் கொடுக்குறீங்க? நான் கொஞ்சம் காய்ச்சி யாராச்சும் வீட்டுக்காரங்க கேட்பாங்கல்ல. சரி, அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. இங்கே தான் எடுப்பீங்களா எப்பயுமே? இது உங்கள் இடமா? சரிண்ணா. சரியா. நாம் என் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலாம் 13 ரூபா வரைக்கும் ஒரு கொட்டம் கட்டி. ஒரு கொட்டானே 13 ரூபா. ஒரு கொட்டாவே 13 ரூபா. அப்போ பனையாரி என்ன செய்ய? இப்போ 5000 இல்லை 7000 கொடுத்தாலும் ஒரு கொட்டா கிடைக்காது. 7000 கொடுத்தா நல்ல கட்டி கிடைக்காது. கிடைக்காது. சீனி தான். அதான் ஒருத்தவன் 15000 ஒரு 10 கிலோ சீனி அப்படி தட்டியான் காய்ச்சிக்கான் ஒன்று விற்றுறியான். இப்போ உங்களை மாதிரி அழகிட்ட நேரடியாக வரப்போ ஒரிஜினல் கிடைக்கும்ல? ஒரிஜினல் கிடைக்கும். நான் இப்போ கொடுக்க போய் ஒரிஜினல் தான். நீ கொடுக்கறத ஒரிஜினல் தான். 3500 தான். சரி. எனக்கு ஒரு 7.5 கொட்டம் வச்சிருக்கேன். சரி. மச்சின வீட்டுக்கு ஒரு 6.5 கொட்டம் வச்சிருக்கேன். சரி. உங்களை போல தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கொட்டம் 1/2 கொட்டம். சரி. கட்டினா கட்டி கொடுப்பேன். இந்த அப்படி பானை ஊற்றி இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு நேரடியாக உங்களே தேடி வந்துருவாங்க. 5 கிலோ 10 கிலோ வேணுமையான்னு சொல்லி கேட்டு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு கருப்பட்டிக்கு. உங்களுக்கு நல்ல ரேட்டு. நான் 350 ரூபா 500 ரூபா ரேட்டு கொடுத்து வாங்குறது கால் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கட்டு கிடைக்காது. நல்ல கருப்பட்டி கிடைக்காது. எல்லாம் சீனி தான். நீங்க நல்லதா கொடுப்பீங்கல்ல, அதை நம்பி தான் வந்திருக்கோம். நான் எனக்காச்சும் தான் ஏறுறேன். உங்களுக்காண்டி எடுறீங்க. அப்படி அதுல கொஞ்சம் வேணா நம்மளுக்கு தருவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் தருவாங்க. நமக்கு கருத்து முன்னால் நான் 10 கொட்டம் 5 கொட்டம் வாங்கினேன். இப்போ என் முகம் என்ன பண்ணான்னு தெரியல. அவ்வளோ கடன் ஆகி போச்சு. சரி. சின்ன பிள்ளை காப்பிலாம் நல்லா குடிக்கும். நம்ம மாதிரி அதை குடிக்குது எப்போ இருந்தாலும். அப்போ அதுக்கு சீனி தான் வாங்க வேண்டியிருக்கு. அதனால தான் இப்போ 2 3 வருஷம் தான் ஏறுறேன். வாங்குறேன் 35,000 50,000 வேணும் கட்டி வாங்குறதுக்கு. அந்த அளவுக்கு எதுக்கு நம்ம யாரும் பண்ணி நான் முதல் வருஷம் ஒரு பணம் தான் ஏறினேன். அவ்வளோ. சரி. ஒரு பணியில் 1.5 தரம் பயணி ஆயிடுச்சு. ஏன்னா செல்லியும் தங்கரை ஊற்றிட்டேன். 10 கொட்டாண்டு ஊற்றுவேன். 10-12 கொட்டம் ஊற்றுவேன். சரி. போன வருஷம் ஊற்ற கட்டி இப்போ வர எனக்கு அந்த கட்டி தான். இப்போ ஒரு மாதம் வந்து கருப்பட்டி எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாமே? ஒரிஜினல் வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ நாள் வச்சு? இல்லை இப்போ சில கருப்பட்டி அப்படியே அழுகுது இது மாதிரி அமுங்குதுல. அது சீனி பாலாது. மழை வந்து அந்த கட்டி அப்படியே அமுகதான் செய்யும். மழை வந்து அமுகதான் செய்யும். மழை அதாவது வெக்கையிலே இருக்கணும் கட்டி. வெக்கையிலே இருக்கு. நாங்கெல்லாம் கட்டி முன்னாள் நான்லாம் பரவல் வைப்பேன்ல. கீழே அடுப்பில் எப்பவும் சோறு ஏதாவது பொங்கிட்டே இருக்கும். அந்த வெக்க அடிபட்டே இருக்கும். மழை காலம் மட்டும். அதனாலதான் முதல்ல அடுப்புக்கு மேல இந்த பரன் கட்டி கருப்பட்டியா. ஆமா. அப்போ எப்பவுமே அங்கே அடுப்பு கீழே எரிஞ்சிட்டே இருக்கணும் மழை காலத்தில். அப்போ அந்த வெக்க லேசாக அடிபட்டு இருக்க இந்த கட்டி ஒன்றும் செய்யாது. அதுக்குள்ளே நம்ம திறந்து பார்க்கணும், கை விட்டு பார்த்தோன்னா அது ஆளுதான் செய்யும். ஒரிஜினலும் புதுசு
ஒரிஜினலும் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க உங்க அனுபவத்தில்? நம்ம தெரியல, கண்டுபிடிக்க பிடிப்பாங்க. அது நம்மளும் தெரியல. நல்லா கருப்பா இருக்குன்னு தான் ஒரிஜினலா? அப்படியா? அப்படிலாம் கிடையாது. என் கட்டுவணி சமயத்தில் கொஞ்சம் எங்கள் பையன் குடிப்பருவமாக இருந்தா மண்டவளம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் சுண்ணாம்பு மாதிரி இருந்தாங்க வைங்க, அன்னைக்கு கருப்பாக தான் இருக்கும். கருப்பாக தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டம், கண்டுபிடிக்க பிடிக்காங்க, ஆனால் நமக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாது. உங்களோட உண்மை சொல்லிட்டு போனேன் என்ன. சரி சரி. நான் இப்போ என் பேர மாதிரி குடிக்க காப்பிக்கு கட்டிலாம் போதுதான் நான் போய் யாருனே 3 வருஷமா. அப்படியா? சரி சரி. 1 வருஷம் 1.5 தரம் பையன், ஒரே பொண்ணில் 1.5 தரம் பையன் ஆயிடுச்சு. சரி சரி. ஆனால் 2-2.5 மாதம் ஆயிடுச்சு. அந்த ஒரு பையன் தான் யாருனேன். சரி சரி. அப்புறம் போன வருஷம் 4-5 யாருனேன், இந்த வருஷம் 10 போல ஏறியாச்சு. 10. சரி சரி. போட சொல்றேன். இந்த வயசுலயும் உழைக்கிறீங்களே. வேறதை எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்போ எப்படி ஒரிஜினலாக மரத்தில் ஏறி பணம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். மேலே ஒரு தாத்தா, அவருக்கு 70-75 வயசு இருக்கும், ஆனால் இந்த வயசுலேயே கஷ்டப்பட்டு எப்படி எடுக்கிறது மட்டும் பாருங்கள். மேலே ஏறிட்டார், மரத்துக்கு மேலே இருக்கார், அவ்வளோ அப்படி எடுத்துகிட்டு இருக்காரு. அவ்வளோ அருமையாக நம்ம இயற்கையான முறையில் காலைல 4 மணிலேருந்து பார்த்தோம்னா அங்கே ஒரு பாட்டிலாக கட்டி விட்ருக்காரு மரத்துக்கு மேலேயே. மேலே ஏறி உட்காந்து இந்த எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்க. களையம் கட்டி விட்ருக்காரு, அதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ மேலே அதை பாருங்களேன். அவர் வயசுக்கு இந்த வயசுலேயும் உழைக்கிறாரு. காலையிலே இந்த மாதிரி நாயையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க, வேட்டை நாயை கூப்பிட்டு வந்து எல்லாமே சேர்ந்துதே வராங்க இந்த மாதிரி கருப்பட்டி எடுக்கிறதுக்கு. அவ்வளோ இயற்கையான முறையில் வந்து அவ்வளோ அருமையாக தயாரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க மேலே. எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளோ எடுத்துருக்கீங்க? இவ்வளோ வந்துருந்துச்சா? அப்படியா? ஏற்கனவே எடுத்த பண்ணைய ஏற்கனவே இப்போ எடுத்துகிட்டு வந்தீங்களா? பதநீர். சரி சரி சரி. பதினி ஐயா, இந்த வயசுல கஷ்டப்படாதீங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. எதுக்கு இப்படி ஊதுறீங்க? எதுக்கு ஊதுறீங்க? சொல்லுங்க. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. பதினி இது வித்தியாசமா இருக்குண்ணே. ஒரு மரம் ஒரு மாதிரி இருக்குமாயா? வித்தியாசமா இருக்கு. குடிச்சு பழக்கம் இல்ல. நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு பயணி கொடுத்தே வளர்த்துருவோம். ஆமா, நம்மலாம் சின்ன பிள்ளைங்க பயணி குடிச்சு வந்தாங்க. பனம் பால் தான் இதுக்கு பேர், பனம் பால் தான். சரி, பனம் பால். வெளியில போய் பயணி குடிக்க மாட்டீங்க. யா, இதான் கருப்பட்டியா? ஏயா
இப்படி ஒரிஜினல் கருப்பட்டி இது. ஆமாம், அதான் வீட்டுக்கு வாங்கி விட்டுறாரு. வீட்டுக்கு இப்போ செலவடிக்கு வீட்டுக்கு செலவுக்கு இப்படி ஊற்றி கேட்பாங்க. செலவுக்கு இப்படி தான் கேட்பாங்களா? சரி, செலவுக்கு தான் சட்டை கட்டி வாங்குவாங்க. சரி. இது அந்த எவ்வளோ நாளும் உள்ளே இருக்கும்ல. உள்ள காமிங்க வந்து. இது எத்தனை நாள் தாங்கும்? நல்லா கட்டியாகவே இருக்குமா? ஆமாம், இது எத்தனை வருஷம்னாலும் இருக்கும். எத்தனை வருஷம் நாள் இருக்கும்? சம்பளத்தில் எப்படி தான் போட்டு வச்சுக்கிருவீங்களா? அந்த காலத்தில் மண்பானில் ஊற்றுவாங்க. சரி. இப்போ மண்பா இது நேற்று பண்ணதா? ஆமாம், நேற்று பண்ணது. நேற்று எனக்கு உரிமலை எங்கள் வீட்டுக்கு. இது எவ்வளோ போட்டு எவ்வளோ எடுத்தீங்க? நல்லா இருக்கே. எடுத்து திரும்பி சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கே. டேஸ்ட் பயங்கரமாக இருக்கு. நான் தான் ஏறுவேன், நான் தான் காய்ப்பேன். சரி. எல்லாம் நானே. இது எல்லாமே நீங்கள் தான்? ஆமாம். மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், முக்கியாச்சே. அப்படியே ஃபில்டர் பண்ணி ஊற்றிடுவீங்க. இதுக்கு எடுத்து தீயை பொருத்தி விட்டுருவீங்களா? பொருத்தி எவ்வளோ நேரம் ஆகும்னா? அது 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆயிரும். அடுத்து எடுத்து போகிறனால என்ன நன்மைங்க? மக்களுக்கு தெரியட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்கன்னு. அப்படியா? நேரடியாக வருவாங்களே உங்களுக்கு? அப்படியா? அவங்க தேடி வந்துடுவாங்க. அவங்க பேரை கேட்டு இனிமேல் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. ஆமாம், வயசு இல்லை, வயசுலாம் போயிடுச்சு. இல்லை, 1 கிலோ 2 கிலோ கேட்டு வந்தா கொடுக்கலாம்ல? அது கொடுக்குறேன். எது அது ஆனால் இதுலேயே வச்சு பண்ணிடுவீங்க அதை? இது அப்படியே எவ்வளோ நேரம் ஆகணும் இது? நீ சொன்னல இப்போ 4 மணியா? ஆமாம், 9 மணிக்கு 9 ஆயிரும். 4 மணிலேருந்து வேலை பார்த்துட்டே இருக்கீங்க இதே மாதிரி? ஆமாம். 9 மணிக்கு அப்படி இதாகி கிண்ட ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமாம், கிண்ட ஆரம்பிச்சு. வாங்க, காய்ச்சி முடிச்சிட்டிங்களா? மெதுவா. ஐயா, கருப்பட்டி ரெடி ஆயிடுச்சா? இப்போ அனுப்பிச்சிடலாம் ஆளுகளுக்கு? நேரடியாக வந்து அவங்கள எங்கே வந்து பார்க்கலாம்? தோட்டத்திலே பார்க்கலாமா அவங்கள? உங்கள் பேர் தாத்தா? ராஜபாண்டி. எங்கே இருப்பீங்க? காலையில் வந்தேன். சாத்தாக்குளமா? தனியாரம். உங்கள் பேர் என்ன சொன்னால் தெரியும்? வெளியே ஆளு வர உங்களுக்கு? நம்ம ஊர்லேருந்து கடை தெரியுமா? சாத்தகுளம் கடை தெரியாது. சரி, உங்கள் ஊர் பேர்? தஞ்சை நகர். உங்கள் பேர்? ராஜபாண்டி. கருப்பட்டி வியாபாரம் தான் தெரியும். இந்த கருப்பட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம்ல? எத்தனை கிலோ கேட்டால் கொடுக்கலாம்? நீங்கள் 6 கிலோ 10 கிலோ எவ்வளோ கேட்டால் கொடுக்கலாம்ல? கொரியரில் போட்டு விட்லாம்ல? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது வீட்டுக்கு இல்லை பனை கற்கண்டுன்னு சொல்கிறாங்கள, அதுவும் ரெடி பண்ணுவீங்களா? அது மிஷின் வச்சுருக்கீங்களா? அவ்வளோதான். 2